முருங்கைக்கீரை தினமும் ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வந்து சமைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதனால் இது மாதிரி ட்ரையாக காய வச்சு பருப்பு பொடியை அரைச்சி வச்சிட்டோம்னா குழந்தைங்களுக்கு இட்லி தோசை சாப்பாட்டில் டெய்லியுமே நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவு கலந்து கொடுத்துக்கலாம். முருங்கைக்கீரை பருப்பு பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாங்க. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து பெருங்காயம் 8 காஞ்ச மிளகாய் வறுத்து எடுத்துக்கலாம். இடித்த பூண்டு 10 பூண்டை சேர்த்து அதையும் வறுத்து எடுத்துக்கோங்க. 1 டம்ளருக்கு உளுத்தம்பருப்பு வறுத்து எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு 1 டம்ளரு அதையும் வறுத்து எடுத்துக்கலாம். 1/2 டம்ளருக்கு நிலக்கடலை அதையும் வறுத்து எடுத்துக்கலாம். ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன், மிளகு 1 டேபிள் ஸ்பூன் அதையும் வறுத்து எடுத்துக்கலாம். புளி சின்ன நெல்லிக்காய் சைஸில் வறுத்து எடுத்துக்கலாம். வீட்டிலேயே 10 நாளாக உலர்த்தி வச்சிருக்கிற முருங்கைக்கீரையும் வறுத்து எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்து ஃபஸ்ட்டு கீரையை அரைங்க. ரெண்டாவது இந்த பருப்புகளெல்லாம் சேர்த்து உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. சூடு ஆறுனதுக்கப்புறம் கிளாஸ் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா 3 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. நிறைய இரும்பு சத்து இருக்கிற இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.